கரெக்ட். மணி 10 ஆச்சு. ஏன் இன்னும் வேலைக்கு வராம இருக்க? கராட்டே பாஸ், தயா பொங்கல பாஸ். ஆமாவா? கிட்ட ஏதாவது கடையை பாரு பாஸ். மோட்டரை தள்ளிக்கிட்டே கடையை தேடி போறேன் பாஸ். கராட், மணி 12 ஆச்சு. ஏன் கராட் இன்னும் வரல? நான் தான் சொல்லிட்டேனா பாஸ், டயர் பங்க்சர்னு. எனக்கு தெரியுது பங்க்சர் ஆச்சுன்னு. ஏன் இன்னும் வேலைக்கு வரல? பாஸ், நான் தான் சொல்லிட்டேனா பாஸ், என் மோட்டர் டயர் பங்க்சர் ஆச்சுன்னு. நான் நினைச்ச மோட்டர் செஞ்சுட்டு நீ வேலைக்கு வருவேன்ட்டு. என்னாலா மோட்டர் பங்க்சர்ட்டுக்கலாமா நீ லீவ் எடுப்ப? பாஸ், நான் எப்ப பாஸ் சொன்னேன் லீவுன்னு? டயர் பங்க்சர் தானே பாஸ் சொன்னேன். இப்பயே மணி 12 ஆயிருச்சு. எத்தனை மணிக்கு தான் நீ வேலைக்கு வர போற? பாஸ், என்ன பாஸ், புரிஞ்சுக்குங்க பாஸ். நான் தான் சொல்லிட்டேன் டயர் பங்க்சர்ட்டுன்னு. இதாவது பரவாயில்ல, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. 2 நாளைக்கு முன்னுக்கு லீவ் போட்டாரு. ஏன் காராட்டு லீவ் போட்டேன்னு கேட்டேன். வீட்டுல பூனை குட்டி போட்டுருச்சான். ஏய், என்ன பூனை குட்டி போட்டதுக்கெல்லாமா லீவ் போடுவேன்னு கேட்டா, வீடை சுத்தம் பண்ணணுமா, அதனால லீவ் போட்டாராம். இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நம்ம வேலை கொடுக்கறது?